In United States of America, there is a segment of people who believe that next time when Jesus comes, he will come in United States. Generally, it's believed he will come in Mount Olive in Jerusalem, but now US people are saying, why will he go to Israel? That's not a good place to go. He will come in United States. So they asked me a question like this in a large gathering, Sadhguru, what do you think? Jesus will come in United States or in Jerusalem? I said, see, last time he came in Jerusalem and he said, come follow me. Only 12 people. Today you're celebrating him as a great being, but only 12 people followed him. In that, one of them freaked on him. All right? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து வாழ்ந்த காலத்தில் 33 வருடம் இந்த உலகத்தில் இருந்தார். 30 வருடம் அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய தொழிலை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவியாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. குடும்பத்துக்கு உதவியாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. 3.5 வருடங்கள் தான் அவர் ஊழியம் செய்கிறார். காடு மலையெல்லாம் ஓடி பிரசங்கம் பண்றாரு, கடவுளை பற்றி சொல்றாரு, கடல் மேலே நடக்கிறாரு, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, பல அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறார். கடலை மேல் நடக்கிறாரு, இது மாதிரி பல அற்புதங்களை செய்கிறார். குஷ்டரோகியை குணப்படுத்துறாரு, குருடனை பார்வையடை செய்கிறாரு, சூழ்மீனை கையுடையவனை சரி செய்கிறாரு, சப்பாடியை நடக்க வைக்கிறாரு. இப்படி பல அற்புத அடையாளங்களை அவர் செய்கிறார், அதிசயங்களை. இருந்தாலும் அவருக்கு 12 பேர் தான் அவர் ஏற்றுக்கிறாங்க, அவருடைய சீடர்கள் 12 பேர் தான் அப்படின்னு நம்மளை சத்குரு சொல்றார். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு சிரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இவர் சொன்னால் சிரிக்கணும், அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்காங்க அவங்க. அதனால் அவங்க சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இவர் சத்குரு சொல்கிறதுக்கோ 12 பேர் தான் அவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கோ அவங்க சிரிக்கிறதுக்கும் அவங்க பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நம்ம கோபப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த சத்குரு அவர்களுக்கு புரியாது. ஏன் புரியாது? எப்படி புரியல? ஏன் புரியல? அப்படியாப்பட்ட மோகன்சி லாசரஸுக்கே இந்த பைபிள் புரியாது. இந்த 12 பேர் ஏன் சிஷ்யர்களா அவர் ஏற்றுக்கினாரு, செலக்ட் பண்ணாரு அப்படின்னு மோகன்சி லாசரஸுக்கே தெரியாத போது சத்குருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இப்படி சொல்றதுல நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் இப்படி தான் பேசுவார். யார் பேசுவார்? சத்குரு இப்படி தான் பேசுவார். ஏன்னா அவருக்கு புரியல. மோகன்சி லாசரஸுக்கு இந்த பைபிள் புரியலையா? அப்ப சத்குருக்கு எங்கிருந்து புரிஞ்சிருக்க போகுது? சத்குரு என்ன பெரிய ஞானியா? அதனால இந்த பைபிள் ஒரு ரகசியங்களும் மறைபொருளும் அடங்கியது. என்ன ரகசியம்? நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு ரகசியம், நம்முடைய அன்றாட வேலைகளை குறித்த ரகசியம், நாம் கற்கும் கல்வியை குறித்த ரகசியம் என்று நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பைபிள் கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது. இன்னைக்கு இந்த உலகத்தில் இந்தியாவில் எடுத்துங்க, நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம். இந்தியாவை முதல்ல எடுத்துக்குவோம். இங்கே கல்வியினுடைய கட்டங்களை பாருங்க. எத்தனை வகுப்புகள் இருக்குது? பள்ளி பருவத்தில் 12 வகுப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே இருக்குதா? இல்லை. அதுக்கப்புறம் காலேஜ், அது மாதிரி வேற டிகிரி போகுது, பிஎஸ்சி எம்எஸ்சின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள். அந்த அந்த கல்வியினுடைய ஒரு வரைமுறையை தான் இந்த வசனங்களை வடிவமைத்திருக்குது, எழுதி வச்சிருக்குது. நம்முடைய வாழ்க்கை தான் இந்த வசனங்களை எழுதி வச்சுக்குது. நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். இது எத்தனை பேர் நம்புறாங்களோ நம்மளே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சொல்ல வேண்டியது, எனக்கு தெரிஞ்சது, எனக்கு புரிஞ்சது, நான் அறிஞ்சது நான் சொல்ல வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிற நான், கால கட்டாயத்தில் இருக்கிற நான் இதெல்லாம் சொல்லி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு நான் வளர்ந்துக்கிற இந்த காலகட்டத்தில் தான் இந்த செல்போனும் இன்டர்நெட்டும் வைஃபையும் இன்னைக்கு நமக்கு உதவியா இருக்கு. இதுக்கு முன்னால இல்லையே, எவ்வளோ வைஃபை வசதி கிடையாது. என்கிட்டயும் இந்த மாதிரி போனில் இது வரைக்கும் இதுக்கு முன்னால கிடையாது. ஏன் வருது? இது ஒரு காலகட்டம், இது ஒரு கட்டாயம். இதெல்லாம் வேலைகளை இந்த யூடியூப்ல இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். இது ஒரு தேவை. இது தேவை நிறைந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து நம்ம சொல்லி ஆகணும். அது எவ்வளவுதான் இடர்பாடுகள் நமக்கு அசிங்கம் வந்தாலும் அவமானப்பட்டாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு இதுல வருமானம் வந்தாலும் வருமானம் வரலன்னாலும் நான் சொல்ல வேண்டியதை இதுல சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இது முக்காலத்தும் ஏற்ற ஒரு புத்தகம் பைபிள். இந்த பைபிளில் கல்வியை பற்றி தான் எழுதி வச்சுது. அது இந்த சத்குரு அவளுக்கு தெரியாது. ஏன்னா மோகன்சி லாசரஸ் இவருக்கு சொல்லலை. இந்த 12 பேர் எதை குறிக்குது? அப்போ 12 பேரில் ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு போயிட்டு 11 ஆயிடுச்சு. இந்த 11 அப்படின்னும் போது இந்த இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யறோம்? ஒன்று விளையாட்டுத்துறை,
ஒன்று கல்வித்துறை. ஏன்னா ஒருத்தர் விளையாட்டில் போய் ஜெயிக்கிறாரு, அவர் அதுலேருந்து இப்போ டெண்டுல்கர் எடுத்துக்கினா அவர் விளையாடிட்டு அதே வேலை தான் பார்ப்பார். ஏன்னா இன்னைக்கு கேமுக்கு போவார், நாளைக்கு காலேஜுக்கு போவாரா? கிடையாது. அவர் போயிட்டார், அவ்வளோதான். அவர் விளையாட்டில் தான் போகணும். அது மாதிரி கல்வியில் போகணும், கல்வியில் தான் போகணும். இந்த மாதிரி 11ன்றது இன்றைக்கு கிரிக்கெட்டில் பாருங்க 11 பேர் தான். இந்த பைபிளானது ஒரு வாழ்வியல், நம்ம வாழ்க்கையை வித்துட்டு வச்சிருக்குது இந்த வேதத்தில். நம்ம இதெல்லாம் 4 பேருக்கு சொல்லணும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்முடைய சந்ததிக்கு கல்வியை சொல்லி கொடுக்கணும். அவர்களுக்கு உதவியாக இருக்கணும், கல்வி கற்கிறதுக்கு அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை படிக்கும் பருவத்தில் என்னென்ன தேவை, புத்தகம், பென்சில், பேனா, மற்ற எல்லாம் ஃபீஸ் கட்டுறது, கொண்டு போய் விடுறது, இதெல்லாம் நம்ம செய்யணும். அதுதான் பைபிள் சொல்லுது. கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டது பைபிள். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படும் கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள். அது கல்வியை தான் இங்கே அந்த 12 சீடர்கள் என்பது 12 வகுப்புகளை குறிக்கும். இதெல்லாம் நிறைய சொல்லணும், நான் இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் மெயின் பாயிண்ட். இன்னும் நிறைய மெயின் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. ஏன்னா இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்துலலாம் மிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதி வச்சுக்குது இந்த கல்வியை பற்றி. கல்வியை பற்றி மிக முக்கியத்துவமாக ரொம்ப ஆழமாக ஒரு மறைபொருளோடு விளக்கி இருக்குது, ரகசியங்களோடு விளக்கி இருக்குது இந்த கல்வியை பற்றி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில். அதனால தான் யாருக்கும் புரியுது கிடையாது இந்த வெளிப்படுத்தின விசேஷம். பைபிளில் கடைசி பகுதி வந்து வெளிப்படுத்தின விசேஷம். பைபிள் படிக்காதவங்க வாங்கி படித்து பாருங்கள், அது ஒன்றுமே புரியாது. படித்து பைபிளை காலகாலமாக படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அது புரியாத ஒரு புதிர் புத்தகம் எதிரான அது வெளிப்படுத்தின விசேஷம் ரெவல்யூஷன் தான். இந்த யாருக்குமே புரியாதது இந்த சத்குரு மட்டும், சத்குரு ஜக்கி வாசுதேவுக்கு மட்டும் புரிஞ்சிடுச்சா? புரியாது. யாருக்கு நீங்கள் உதவியாக இருக்க முடியாது. சத்குரு அவர்களே, உங்கள் பேச்சு வீணான பேச்சு, உங்கள் பேச்சு யாரும் வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வராது. இருளில் தான் போனோம் உங்களுடைய விளக்கங்களும் உங்களுடைய காரியங்களும் செயல்களும். சத்குரு அவர்களே, எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.